மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மே மாசம் பாதி முடிஞ்சு போச்சு. வெயில இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. சொல்ல போனா வெயில 45 டிகிரில இருந்து 47 டிகிரிக்கு போயிடுச்சு. தெருவுல ஒத்த ஆள காணோம். சூரியகாந்தத்தோட வீட்டுல 2 ஏசி இருந்தாலும் கூட அனல் குறையவே இல்ல. ராஜேஷ் என்னடா இது, ஏசி 2 வேலை செய்தா இல்ல இதுங்களுக்கு என் மேல ஏதாச்சும் கோவமா? பேசாம என்ன தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடறியாடா? அந்த தக்காளி பழத்துக்கு பக்கத்துல நானும் அப்படியே படுத்து தூங்கிக்கிறேன். வெயில் தாங்க முடிய மாட்டேங்குதுடா. அம்மா, ஃப்ரிட்ஜில் பால் தண்ணின்னு வைப்பாங்க, மனுஷங்களை வைப்பாங்களா? வெளியில வெயில் எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஏசி கம்ப்ரஸர் கூட அனல் தாங்க முடியாம வேலை செய்யல போல. சரி, மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து சரி பண்ணலான்னு பார்த்தா மெக்கானிக்கையே காணோம். எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, நீ உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நல்லா இந்த வெயில காய வச்சு 65 பண்ணி சாப்பிடலான்னு பாக்குறீங்க. நல்லா கட்டிருக்கீங்களே வீட்டை, காத்து வரவும் வழி இல்ல, காத்து வெளியே போகவும் வழி இல்ல. அப்பதான் ராமராவ் கையில ஒரு லெட்டரை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு. காந்தம், உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். என் பாலிய சிநேகிதன் சுப்பையா இருக்கான்ல, அவன் மலைக்கு மேல 2 வீடு கட்டி வச்சிருக்கானே. அவன் அந்த வீட்டை நம்மள பயன்படுத்திக்க சொல்றான். அவன் புள்ள கூட துபாய்க்கு போய் செட்டில் ஆகிறானாமா. அந்த மலைக்கு மேல வெயில் அவ்வளவா இருக்காது, நாம அங்க போய் தங்கிக்கலாம் இல்லையா? என்னது, மலைக்கு மேல வீடா? நல்ல ஐடியா கொடுத்தீங்க நீங்க. பரவாயில்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. ஆமா, அந்த வீடு எப்படி இருக்கும்? என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தாப்புல இருக்குமா? அந்த மலைக்கு மேல 2 வீடு கட்டியிருக்கான். ஒன்று கிளாஸ் பில்டிங்கு, புது வீடு, நல்லா பலன்னு இருக்கும். சென்ட்ரலைஸ்டு ஏசி கூட போட்டிருக்கானா. அங்க செவர் அதிகமா இருக்காது, கண்ணாடி தான் இருக்கும். 2வது, மலைக்கு கீழே கட்டி இருக்கிற சாதாரண மண் வீடு, ஓட்டு வீடு தான். ஆனா வீட்டை சுத்தி 1 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுல நிறைய மரங்களும் இருக்கு. இதுல 2 வீடு எதுக்கு? எனக்கு பிடிச்சது என்னமோ அந்த மலைக்கு மேல இருக்கிற கண்ணாடி வீடு தான். அங்கதானே சென்ட்ரல் ஏசி இருக்கு, புது பில்டிங்னு வர சொல்றீங்க. நான் மகாராணி மாதிரி அந்த வீட்டுல இருக்கதான் ஆசைப்படுவேன். இந்த மண் வீடெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நாம கிளாஸ் வீட்டுல தங்கிக்கிட்டு அந்த மண் வீட்டுல கோமலியையும் ராஜேஷையும் தங்க வச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சுத்திலும் பெரிய பூமி, நடுவுல ஒரு சின்ன மண் வீடு, சுத்தமான காத்து இருக்கும். எனக்கு அந்த வீடே போதும், நாங்க அங்கேயே தங்கிக்கிறோம். ஆமாமா, அந்த மண் வீடே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். எதுக்கு கண்ணாடி வீடு? எங்க கூடவே வந்து தங்கு. பாத்தீங்களாங்க, நானும் இவன் கூட போய் தங்கணுமா? அந்த மண் வீட்டுல உக்காந்துக்கிட்டு கொசு ஈன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் மகாராணி, நான் அந்த கண்ணாடி வீட்டுல தான் இருப்பேன். கோமலிக்கு மட்டும்தான் அந்த கொசு தொல்லை ஈ தொல்லைலாம் பெருசா தெரியாது. அவ அங்க தங்குறதுக்கு ஏத்த ஆளுதான். அடுத்த நாள் காலையிலேயே அவங்க குடும்பத்தோட அந்த மலைக்கிட்ட போனாங்க. முதல்ல அவங்க பார்த்தது மலைக்கு மேல இருக்கிற அந்த கண்ணாடி வீடு. பாத்தியா கோமலி, என் கண்ணாடி மாளிகை எவ்வளவு நல்லா இருக்குன்னு? நான் மாடியில நின்னுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ கால் போட்டு என் வீட்டை காட்டி சந்தோஷப்படுவேன். ஆனா நீ அந்த மண் வீட்டுல போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கோ போ. ராஜேஷும் கோமலியும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த மண் வீட்டுக்கு போனாங்க. ராமராவும் சூரியகாந்தமும் அவங்க லக்கேஜை தூக்கிக்கிட்டு அந்த கிளாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க குளுக்குளுன்னு தான் இருந்துச்சு. அப்பாடா, இப்பதாங்க உசுரே வந்த மாதிரி இருக்கு. நான் ஏசிக்கு நடுவுல போய் படுத்துக்கிறேன், நீங்க போயிட்டு அந்த பெரிய டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. பாவம் அந்த கோமலி, அப்பாவி, அந்த மண் வீட்டுல வாழ்றதுக்காக போயிருக்கா. எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சரியா அன்னைக்கு மதிய நேரம் ஒரு 1 மணிக்கு தம்மனு சத்தத்தோட கரண்ட் போயிடுச்சு. ஏசி எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன காந்தம், ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, டிவியும் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் கட்டா இருக்குமோ? மலை பகுதியில இதெல்லாம் சகஜம்தான். பரவாயில்லைங்க, 10 நிமிஷத்துல வந்துடும். ஜெனரேட்டர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ராமராவ் செக் பண்ணாரு. ஜெனரேட்டர் இருந்துச்சு, ஆனா அதுல டீசல் தான் இல்ல. 10 நிமிஷங்கிறது 1 மணி நேரம் ஆச்சு, ஆனாலும் இன்னும் கரண்ட் வரல. சூரியன் இப்ப சரியா உச்சியில இருந்தான். வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அனல் அதிகமாக ஆரம்பிச்சுது. சூரியகாந்தத்துக்கு வேர்த்து ஊத்தவும் ஆரம்பிச்சுது. ஐயோ கடவுளே, என்னங்க இது, இப்படி வேர்த்து ஊத்துது? எவ்வளவு அனலா இருக்கு. கரண்ட் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது போல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? பேசாம அந்த கரண்ட்டுக்காரனை வந்து பார்க்க சொல்லுங்க. ராமராவ் உடனே EB ஆபீஸ்க்கு கால் பண்ணி விசாரிச்சதும் அவர் முகமே வாடி போச்சு. காந்தம், சோழி முடிஞ்சது.
இந்த வெயிலுக்கு ஊருக்கு வெளியில இருக்கே பெரிய டிரான்ஸ்ஃபார்மரு, அது வெடிச்சிடுச்சான். கரண்ட் வர 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் சூரியகாந்தத்துக்கு இதயமே நின்னு போச்சு. 2 நாளா? 2 நாள் வரைக்கும் இந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அவ்வளவுதாங்க, நான் வெந்து ஃப்ரை ஆயிடுவேன். என்னால முடியாது. பெரிய பெரிய கண்ணாடியில இந்த வீட்டை கட்டிட்டு அதை திறக்க கூட முடியாத அளவுக்கு பூட்டி வச்சுட்டானுங்க. இந்த வீடு கட்டின இன்ஜினியருக்கு பைத்தியம்தான் போல. ரொம்ப தாகமா இருக்குங்க. போய் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தா சில்லு தண்ணியை கொஞ்சம் கொண்டு வாங்க. ராமாராவும் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாரு. கரண்ட் இல்லாம ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியும் சாதாரண தண்ணியா மாறிடுச்சு. காந்தம், கரண்ட் இல்லாம ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியும் சூடாக தான் இருக்கு. அதை இப்போ குடிக்க முடியாது. குழாவை திறந்தா தண்ணி கொதிக்க கொதிக்க வருது. அந்த தண்ணியை பிடிச்சி அதில் அரிசியை போட்டா கொஞ்ச நேரத்தில் கொதிச்சு சாப்பாடாயிடும். சூரியகாந்தத்துடைய அந்த கர்வம் அந்த ஒரு நொடியே அப்படியே மண்ணோட மண்ணா போச்சு. கண்ணாடி மாளிகையினாலும் கூட கரண்ட் இல்லனா அது நரகம் அப்படிங்கறத சூரியகாந்தம் அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏங்க, என்னால முடியாதுங்க. இந்த கண்ணாடி மாளிகை கொதிக்குது. உள்ள உட்காந்துருந்தா நான் செத்து போயிடுவேன். வெளியில போய் ஒரு மரத்துக்கு கீழேயாவது உக்காந்துருக்கலாம் வாங்க. அதுக்கு வெளியில மரம் இருக்கணுமே. இங்க மரம் எல்லாம் எங்க இருக்கு? அதுக்கு தான் அந்த மண் வீடை எடுத்துக்கலான்னு சொன்னேன். எங்க நீ கேட்ட? அந்த நேரத்துல இருந்துதான் ராமராவுக்கு கால் வந்துச்சு. ராமராவுக்கு கால் பண்ணிருக்கிறது கோமலி தான். ஹலோ மாமா, சாப்பிட்டீங்களா? பவர் கட் அப்படின்னு இப்பதான் அவர் வந்து சொன்னாரு. அங்க உங்களுக்கு ரொம்ப புழுக்கமா இருந்துச்சுன்னா பேசாம இங்க வந்துருங்க மாமா அப்படின்னு கோமலி சொன்னது கேட்டு சூரியகாந்தத்துக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்துச்சு. யாருக்கிட்டையும் கைய நீட்டாதன்னா இப்ப இந்த மருமக கிட்ட போய் கைய நீட்டணுமா? அப்ப என் ஈகோ என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு நொடி ஈகோ குறுக்கல வந்துச்சு. ஆனா உடம்புல இருந்து ஊத்திக்கிட்டு இருந்த அந்த வேர்வை அவங்க மனச மாத்துச்சு. இதோ வந்துகிட்டு இருக்கோமா, கார்ல வர முடியாது, வெயில கார் நின்னு வீணா போயிடுச்சு, நடந்துதான் வரோம், குடிக்கிறதுக்கு சில்லுன்னு தண்ணி மட்டும் எடுத்துவே. சூரியகாந்தமும் ராமாராமும் 2 கிலோமீட்டர் நடந்தே தான் வந்தாங்க. வெயில்ல வேர்த்து ஊத்துனதுல அவங்க பட்டு புடவை கூட வீணாதான் போச்சு. ஆனா அந்த வீட்டுக்கு பக்கத்துல வரும்போதே சில்லுன்னு காத்து வந்து அவங்க மேல பட்டுச்சு. அது ஏசி காத்த விடவே இன்னும் குளிர்ச்சியா தான் இருந்துச்சு. அவங்க இருந்த இடத்துல இருந்த வெயிலுக்கும் இப்ப கீழே வந்ததும் இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கும் ரொம்பவும் வித்தியாசம் தெளிவாவே தெரிஞ்சுது. சூரியகாந்தம் ஆச்சரியமா அந்த வீட்டை பார்த்தாங்க. அந்த வீட்டோட சுவரு மண்ணால கட்டினது. அந்த வீட்டுக்கு மேல கூரைக்கு போட்டிருக்கிறது கூட வெறும் ஓடு மட்டும்தான். கோமலி மாமனார் மாமியார பார்த்த உடனே வெளியில வந்து அவங்கள அன்பா வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. ரொம்ப பெருசா நல்ல வெளிச்சமா காத்தோட்டமா இருந்துச்சு அந்த வீடு. ஏன் கோமலி, என்ன இது? வெளியில 45 டிகிரியில வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா இந்த வீடு மட்டும் நல்லா குளுகுளுன்னு இருக்கு. பவர் தான் இல்லையே, அப்ப ஏசி போடவும் வாய்ப்பில்ல. ஆனா வீடு எப்படி இப்படி குளுகுளுன்னு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. சாதாரணமாவே மண் சுவருங்க வெளியில இருக்கிற அனலை உள்ள இழுத்து கொடுக்காது, உள்ள இருக்கிற குளிர்ச்சிய வெளியில இழுத்து போட்டுறாது. அது மட்டும் இல்ல, மேல இருக்கிறது சாதாரண ஓடு மட்டும்தான். அந்த ஓடும் அனல வீட்டுக்குள்ள வர விடாது. அது மட்டும் இல்ல, சுத்திலும் மரம் நிறைய இருக்கு, அதனால மரத்தோட நிழலும் இருக்குல்ல, அதனாலதான் வீடு ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு அத்தை. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற மரங்களால நமக்கு இலவசமாவே சுத்தமான காத்தெல்லாம் கிடைக்குது. அப்பதான் ராஜேஷ் அவங்க அப்பா அம்மாவை வரவேற்கிறதுக்கு வெளியில வந்தான். அவன் கையில மரத்துல இருந்து பறிச்ச மாம்பழமும் நுங்கும் இருந்துச்சு. வாமா, இதை நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்ச மாம்பழமும் நுங்குந்தான். இதை நல்லா சாப்பிட்டுட்டு திண்ணையில பாய் போடுறேன், அங்க போய் படுத்து தூங்கு. அப்போ 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்து போயிடும் பாரு. இவ்வளோ நேரம் நான் அங்கதான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படி சூரியகாந்தம் தான் புள்ள தான் மருமக அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க இருந்த நிலைமை இப்போ அப்படியே வித்தியாசமா தான் மாறி இருந்துச்சு. அவங்களுடைய அகங்காரம் எவ்வளவு தப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. கோமலி, என்ன மன்னிச்சிடுமா, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. நான் அழகு ஆடம்பரம் தகுதி அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள போய் உக்காந்த. என்ன கண்ணாடி வீடா இருந்தா என்ன புண்ணியம்? கரண்ட் இல்லனா அது நரகம் நரகம் மாதிரி தாமா இருக்கு. ஆனா இந்த மண் வீடு அப்படி இல்ல, இயற்கையாவே இது குளுகுளுன்னு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப புத்திசாலிதாமா. உண்மைதான் காந்தம். நாம மாடர்ன் டெக்னாலஜி, அதிகாரம், தகுதின்னு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா இந்த மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே கரண்ட் இல்லைன்னா வேலை செய்யாது. ஆனா இந்த மாதிரி மண் வீடு, வயல் இது எதுக்குமே கரண்ட் தேவையில்லை. இது இயற்கையாவே நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். கோமலி, அந்த கண்ணாடி வீடு எனக்கு வேண்டாமா? ஃப்ரீயா அங்க இருக்க சொன்னாலும் நான் இல்ல. பேசாம நானும் உங்க கூடவே இங்கேயே தங்கிடுறேன். நாளையில இருந்து சமையலுக்கு நான் உதவி செய்றேன். இந்த மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு நானே தண்ணிய ஊத்துறேன். இந்த வாசலை பெருக்கி சாணி மொழுகி நானே கோலத்தை போடுறேன். இப்படி நானும் உங்கள மாதிரியே மாறிடுறேன். அதுதான் என் உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. அப்ப ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே, என் பொண்டாட்டி மாறிட்டா. அப்ப இனிமே அந்த கண்ணாடி வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. மண் வீட்டிலேயே சந்தோஷமா வாழலாம். அப்படின்னு ராமாராவ் சந்தோஷமா சொன்னாரு. அப்படி அந்த குடும்பம் பச்சை பசேல்னு இருக்கிற அந்த மரத்துங்களுக்கு நடுவுல அந்த மண் வீட்டுல சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி. அது ராமாபுரம் கிராமம். சூரியகாந்தம் அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு வத்தலை போட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தாங்க. என்ன சூரியகாந்தம், எப்ப பார்த்தாலும் அந்த பழைய புடவையை கட்டிக்கிட்டு இந்த வத்தல் அப்பளம்னு போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன குறை? உன் பிள்ளைங்க பட்டணத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. மூத்தவன் ரியல் எஸ்டேட்டு, 2வது பையன் ஜுவல்லரி ஷாப்பு, 3வது பையன் ஐடி. அவங்க அங்க ஏசி கார்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னை மட்டும் இந்த சின்ன வீட்டுல விட்டு வச்சிட்டானுங்க. உனக்கு கோவம் வரல? இதுல கோவப்பட என்ன இருக்கு சாந்தம்மா? என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே என்னோட மனசு. அவங்க நல்லா இருந்தா போதும். என் மருமகளுங்க கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நான் அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. அது இல்லாம இந்த கிராமத்தை விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் தான் விருப்பம் இல்லை. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பணத்து மேலதான் ஆசை. உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. பாசம் இருந்திருந்தா உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டாங்களா சொல்லு? சரியா அப்பதான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சேன். அந்த கார்ல இருந்து மோகன், ராஜேஷ், சுரேஷ் அப்புறம் மருமகளுக்களான கோமலி, சாந்தினி, மேகா இறங்குனாங்க. அவங்கள பார்த்து சூரியகாந்தம் உடனே அவங்க பக்கத்துல போய், டே மோகனு, ராஜேஷ், சுரேஷ், நீங்க தானாடா? இல்ல என் கண்ணு பொய் சொல்லுதா? 3 வருஷத்துக்கு அப்புறமா ஞாபகம் வந்துச்சாடா? அம்மா, முதல்ல அந்த சென்டிமெண்ட் டைலாக நிறுத்து. நாங்க ஒன்றும் பாசம் பொங்கி இங்க வரல. எங்களுக்கு ஒரு கஷ்டம், அதனால தான் வந்திருக்கோம். கஷ்டமா? கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற உங்களுக்கு என்னடா கஷ்டம் வரப்போகுது? ஆண்டி, ஐ மீன் அத்தை, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. என்ன காரணம்னு தெரியாம ஒரு ஜோசியரை போய் சந்திச்சோம். பெத்தவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு வந்ததுனால தான் சாபம் விழுந்திருக்குன்னு சொன்னாரு. ஆமா அத்தை, வயசான காலத்துல உங்களுக்கு துணையா இருக்கிறத விட்டுட்டு எல்லாரும் தனியா இருக்கிறதுனால தான் இந்த கஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் எல்லா வசதியையும் விட்டுட்டு ஒரு 3 நாள் உங்க கூட தங்கி, ஏசி இல்லாம, கரண்ட் இல்லாம, நீங்க சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த சாபம் போய் எங்க சொத்தெல்லாம் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அதுக்காக தான் இருக்கிற வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க ஒண்ணுமே எடுத்துக்காம இங்க வந்திருக்கோம். இந்த 3 நாள் எங்க உசுரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. ப்ளீஸ் அத்தை, எங்களுக்கு உதவி செய்யுங்க அத்தை. ஓஹோ, அப்ப என் மேல இருக்கிற பாசத்துல வரல, உங்க சொத்து போயிடக்கூடாதுன்ற பயத்துல வந்திருக்கீங்க. சரி, பரவாயில்ல. எப்படியோ உங்க அந்த ஜோசியரோட புண்ணியத்தினாலேயாவது ஒரு 3 நாள் என் கூட தங்குறதுக்கு வந்திருக்கீங்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். எல்லாரும் அந்த பழைய ஓட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. வீடு ரொம்ப சின்னதா பழைய பொருட்களோட இருந்துச்சு. ஐயோ, என்ன பேட் ஸ்மெல் வருது. உங்க வீட்ல ரூம் ஃப்ரெஷ்னர் எல்லாம் இல்லையா? ஆமா, ஏசி ரூம் எங்க இருக்கு? ஐயோ, எனக்கு ரொம்ப வேர்க்குது. என் டிசைனர் புடவையெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஏசியா? நம்ம வீட்ல இருக்கிறது அதோ ஒரு மூலையில இருக்க ஒரு டேபிள் ஃபேனு, அது மட்டும்தான். அப்புறம் கையில விசிறி வச்சிருக்கோம். அந்த சாமியார் என்ன சொன்னாரு? 3 நாளைக்கு எந்த ஆடம்பரமும் இல்லாம வாழ சொன்னாருல்ல. போய் அந்த பாயில உட்காரு. பாயிலையா? ஏன் ஒரு சோஃபா கூட இல்லையா? அந்த பாய் ரொம்ப அழுக்கா இருக்கு. அதுல உட்காந்தா ஸ்கின் ரேஷஸ் வரும். ஸ்னேகா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாமியார் சொல்லியிருக்காருல்ல, தரையில உக்காந்தாதான் உங்க சாபம் போகன்னு. அது போகட்டும். ராஜேஷ் தம்பி, என் ஐபோனுக்கு இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அத்தை, இந்த வைஃபையோட பாஸ்வேர்ட் சொல்லுங்க. என் இன்ஸ்டாகிராம்ல வில்லேஜ் ஸ்டோரி அப்படின்னு vlog போடணும். வைஃபைனா என்ன சாந்தினி? எங்க ஊர்ல இந்த கேபிள் டிவி கனெக்ஷனும் கரண்ட் கனெக்ஷனும் மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க எல்லாரும் 3 நாள் உங்க சாபத்தை போக்கிக்கிறதுக்காக வந்தீங்களா, இல்ல உங்க ஆடம்பர வாழ்க்கையை இங்க வாழலான்னு வந்திருக்கீங்களா? ஆமா,
ரொம்ப தூரம் வெயில்ல வந்ததுல ரொம்ப தாகமா இருக்கு. இங்க மினரல் வாட்டர் எதுனா கிடைக்குமா? என்னது, மினரல் வாட்டரா? அதுக்கு நான் எங்கடா போவேன்? நம்ம வீட்ல இருக்கிறது எல்லாமே இந்த பானை தண்ணி மட்டும்தான். சின்ன வயசுல நீங்க இங்க இருந்தப்போ இந்த தண்ணியை தானடா குடிச்சு வாழ்ந்தீங்க. இப்போ பட்டணத்துக்கு போனதும் பிராண்டடு மினரல் வாட்டராமா. இருக்கிற தண்ணிய ஊத்தி குடிங்கடா. அதை கேட்ட மருமகளுங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. பிள்ளைங்க வேற வழி இல்லாம மண்பானை தண்ணியை குடிச்சாங்க. அப்பாடா, உண்மையிலேயே இந்த பானை தண்ணியில இருக்கிற குளிர்ச்சி ஃப்ரிட்ஜி தண்ணியில கூட இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா? சரி சரி அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் வருமா? எனக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இங்க ஸ்விக்கியும் இல்லை ஜொமேட்டோவும் இல்லை. அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு? என் கையால் சமைச்ச சாப்பாடு சாப்பிட சொன்னாரா? சுட சுட ரொட்டி சுட்டு வச்சிருக்கேன். கூடவே நாட்டுக்கோழி குழம்பும் இருக்கு, கொண்டு வரேன், சாப்பிடுமா. என்னது, நாட்டுக்கோழி குழம்பும் ரொட்டியுமா? என் டயட் என்ன ஆகுறது? நான் அவகோட டோஸ்ட் மட்டும்தானே சாப்பிடுவேன். ஐயோ, இப்படி போனால் என் டயட் வேஸ்ட்டாக போயிடும். என்கிட்ட இருக்கிறத நான் சொல்லிட்டேன். வேண்டானா பட்னியா படுங்க. இதுக்கப்புறம் வீட்டில் அடுப்பும் எரியாது. கடைசியில் வேற வழி இல்லாமல் 3 மருமகளும் அவங்க மாமியார் செஞ்சு கொடுத்த ரொட்டி நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் களியா சாப்பிட்டாங்க. ஆனால் அது நல்லாவும் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்ட் ஃபுட் கிடைக்காது. இது கிராமத்து சமையல்மா. பாசமா சமைச்சா எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். சூரியகாந்தம் வீட்டு வாசலுக்கு போய் 3 கட்டிலையும் 3 பாயையும் போட்டாங்க. இருட்டா இருந்துச்சு, ஏன்னா ஊருக்குள்ள கரண்ட்டும் இல்லை. ஐயோ, என்ன அத்தை இது? நான் ஏசி இல்லைன்னா சுத்தமா தூங்கவே மாட்டேன். இந்த கைத்து கட்டில என்ன, எனக்கு முதுகுல இது ஒரு மாதிரி அழுந்தது. இது கிராமம் கோமலி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அந்த பனை ஓலை விசிறி இருக்குல்ல, அதுல விசிறிக்கோ. ஐயோ, என்ன இந்த கொசுங்க சைஸ்ல ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கு. என்ன கடிச்சிருச்சுனா அத்தை ஆல் அவுட் இல்லையா? சூரியகாந்த ஒரு மண்பானையில வேப்பல புகையை போட்டு அங்க கொண்டு வந்தாங்க. இங்க ஆல் அவுட் எல்லாம் வேலை செய்யாதுமா. இந்த வேப்பல புகை வந்தாலே கொசு எல்லாமே பறந்து ஓடி போயிடும். சீச்சி, என்ன புகை இது? என் லங்ஸ் வீணா போயிடும். இந்த நாத்தை தாங்க முடியல. லங்ஸ் எல்லாம் வீணாகாது, உங்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும். படுங்க படுங்க, நல்லா இழுத்து போத்திட்டு படுங்க. சாபம் போகணும்னா உங்க ஜோசியர் சொன்னதை கேளுங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த புழுக்கத்திலையும் கொசுக்கடியிலையும் மாட்டிக்கிட்டு யாருமே சரியா தூங்கல. ஆனா சூரியகாந்தம் மட்டும்தான் நல்லபடியா பிரச்சனை இல்லாம படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் விடிய காலையிலேயே ராஜேஷ் எழுந்திருச்சு அவங்க அம்மா படுற கஷ்டம் எல்லாத்தையுமே கவனிச்சான். நான் பட்டணத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். வீட்டுல 10 வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனா அம்மா இங்க தனியா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? அப்புறம் நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? மத்தவங்களும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சாங்க. கோமலி குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போனா அதுக்குள்ள வேகமா ஓடி வந்துட்டா. அத்த, பாத்ரூம்ல ஷவர் இல்லையா? கீசர் கூட இல்ல. சுடுதண்ணி இல்லாம எப்படி குளிக்கிறது? ஷவர் வேணும்னா வயல்ல பம்பு செட் இருக்கு, அந்த பைப்புக்கு கீழே போய் நில்லு. சுடுதண்ணி வேணும்னா அதோ அடுப்புல சுடுதண்ணி வச்சிருக்கேன், அத பக்கெட்ல ஊத்திட்டு போயிட்டு குளி. இங்க சுவிட்சை தொட்டா சுடுதண்ணி வராது, அடுப்புல இருந்து தான் சுடுதண்ணியை எடுக்கணும். இது ரொம்ப டார்ச்சர். இன்னும் 2 நாள் எப்படிதான் வாழ போறோமோ? அப்படி ஒரு 2 நாள் வரைக்கும் அவங்க ஏசி இல்லாம, செல்போன் இல்லாம, ஜொமேட்டோ ஸ்விக்கி எதுவுமே இல்லாம மாமியார் சமையல சாப்பிட்டு அவங்க படுற கஷ்டத்தை பக்கத்துல நின்னு பார்த்தாங்க. 3வது நாள் காலையிலயும் வந்துருச்சு. அவங்க தண்டனையும் முடிஞ்சு போச்சு. என்ன காந்தம், உன் பிள்ளைங்களும் மருமகளுங்களும் மாறிட்டாங்க போல தெரியுதே. நேத்து உன் மூத்த மருமக மாட்டுக்கொட்டாவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதிசயமா தான் இருந்துச்சு. அந்த ஜோசியர் யாரோ தெரியல, அவன் புண்ணியத்துல என் பிள்ளைங்க என்கிட்ட 3 நாள் இருந்தாங்க. 3 பிள்ளைங்களும் மருமகளும் சூரியகாந்தத்துக்கிட்ட வந்தாங்க. அவங்க முகத்துல இப்போ திமிர் எதுவும் இல்லை. அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா. நாங்க பட்டணத்துக்கு போய் கட்டுக்கட்டா சம்பாதிச்சு காரு ஏசி பங்களான்னு வாழுறோம். ஆனா பெத்தவ உன்னை கவனிக்காம விட்டதால தான் எங்களுக்கு இந்த கஷ்டம். ஆமாம்மா, நேற்று உன் பக்கத்தில் படுத்து தூங்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்போ நம்மக்கிட்ட ஏசியும் இல்லை, ஃபேனும் இல்லை, ஆனாலும் நிம்மதியாக தூங்குவோம். ஆனால் அந்த நிம்மதி இப்போ எங்கள் வாழ்க்கையில் இல்லைம்மா. உண்மையை சொல்லட்டுமாம்மா, எங்களுக்கு சொத்து எதுவுமே நஷ்டமாகலை. எந்த ஜோசியரும் இங்கே எங்களை வர சொல்லலை. என்னடா, எந்த ஜோசியரும் எதுவும் சொல்லலையா? ஆமாத்த, நாங்க எல்லாரும் சிட்டியில பிஸியா பணம்னு அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தோம்.
ஆனா யாரோட மனசுலயும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. அப்ப ராஜேஷ் தான் சொன்னாரு, நாம எங்க நிம்மதியா இருந்தோமோ அங்க போய் பார்க்கலாம், அந்த நிம்மதி அப்படியே நமக்கு கிடைக்கும்னாரு. அதனாலதான் ஜோசியர் போக சொன்னாருன்னு சொல்லி அவரு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்ததுல ஒரு விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம். உண்மையான சந்தோஷம் சொத்து பணத்துல இல்ல, எல்லாரோடவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாடுறதுதான் இருக்கு. ஆமாத்த, பணம் இருக்கிற திமிர்ல ஏதேதோ பேசிட்டேன். ஆனா நீங்க சமைச்சு கொடுக்கற சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த பீட்சா பர்கர் இது எதுவுமே நிக்காதத்த. ஆமாத்த, அங்க ஏசியில குளு குளுன்னு படுத்தாலும் கூட எங்க வாசல்ல சில்லுன்னு வீசுற காத்துல படுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அத்த ப்ளீஸ் அத்த, நீங்களும் எங்க கூடவே வந்துருங்க அத்த. உங்களை நாங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம் அத்த. எனக்கு மகாராணி வாழ்க்கையெல்லாம் வேணாமா. என் பிள்ளைங்களுக்கு நான் படுற கஷ்டம் தெரிஞ்சதில்ல, எனக்கு அதுவே போதும். அவங்க பாசம் ஒன்று எனக்கு போதும். வேற என்னத்த நான் கேட்டுட்டு போறேன்? என்னால இந்த கிராமத்தை விட்டுட்டு வர முடியாது. நீங்க தான் ஏதாவது விசேஷம் பண்டிகைன்னு இருந்தா இங்க வரைக்கும் வந்துட்டு போங்க. கண்டிப்பாம்மா, இனி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நாங்க இந்த வீட்டுக்கு வருவோம். இந்த வீடு தான் இனி எங்களுக்கு உலகமே. அதை கேட்டு பக்கத்து வீட்டு சாந்தம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. பணத்தை விட உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 3 பிள்ளைங்களும் 3 மருமகளும் பாடத்தை கத்துக்கிட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம கிட்ட பணம், சொத்து, பத்து, வசதி எல்லாமே இருந்தாலும் அது ஒரு பெத்த தாயோட பாசத்துக்கு நிச்சயமா ஈடாகாது. குடும்பத்தோட நாம செலவிடுற நேரம் தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான நேரம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.